யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தர் என்ன செய்ய போறாரா? வாய்க்க பண்ணுவார். நீ புத்திமானா என்ன செய்வா? நடந்து. இன்னைக்குரிய அபிஷேகம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வழிகள் அல்லது நம்முடைய செய்கைகளை எல்லாம் வாய்க்க பண்ணும் அபிஷேகம். ஆமென். நிறைய காரியம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நிறைய முயற்சி நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லாமே தோல்வியாக தான் இருக்குது, எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் கலங்குகிறோம். இந்த யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு இந்த யோசுவாவை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் வச்சார்.